ஸ்டார்ட் பண்ணி. நவம்பர் 14, 2024 மதியம் சரியா 1:58 இருக்கும். குஜராத்தில் இருக்கிற வாபி ரயில்வே ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரிகிற இந்த ஆள் ஒரு ஆபத்தான கொலை குற்றவாளி. இவனை மொத்த குஜராத் காவல்துறையும் கடந்த சில நாட்களாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோவோட குவாலிட்டி அந்த அளவுக்கு தெளிவாக இல்லைனாலும் இவன் ஒரு காலை இழுத்து நடக்கிறதால இவன் ஒரு ஊனமுற்றவனா இருப்பான் அப்படிங்கிற விஷயம் இங்கே நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. இதையே இவனும் சாதகமாக பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளில் உட்கார்ந்து பெண்களை குறிவைக்கிறது தான் இவன் வேலையே. முதல்ல இந்த கொலைகாரன் மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில இருக்கிற பொண்ணுங்க கிட்ட பேச்சு கொடுத்து பின்னாடி இரவு நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள கொலை ஈடுபடுறான். இது இவனோட பாணி, அதாவது பேட்டனாவே அமைஞ்சிச்சு. இவன் உடல் ஊனமுற்றவனா இருந்தாலும் இந்த மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டு. அது மட்டும் இல்லாம இவன் ஒரே இடத்துல இல்லாம ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்ததால போலீஸுக்கு இவனை பிடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. இப்படியே தன்னோட ஒரே பேட்டர்ன்ல செஞ்சு போர் அடிச்ச இவன் ஒரே ஒரு கொலையை மட்டும் தன்னோட பேட்டர்ன்ல இருந்து மாற்றி செஞ்சதால இவன் மாட்டினான். அப்படி அந்த ஒரு இவன் மாத்தி எப்படி செஞ்சான், அது போக குடிபட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன மொத்த விஷயங்களும் குஜராத் காவல்துறையை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அவன் அப்படி என்ன சொன்னான், வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் தாஸ், இது பிளாக் ஸ்மெயிலி. நவம்பர் 14, 2024 குஜராத்தில் இருக்கிற வால்சாட் மாவட்டத்தில் இருக்கிற ஜேபி பார்த்திவாலா கலை மற்றும் வணிக கல்லூரியில் படிக்கிற 19 வயசு குஷி தன்னோட காலேஜிலிருந்து வீட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு உத்வாரா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கிருந்து அவங்க டெய்லி நடந்து வீட்டுக்கு போறதா வழக்கம். ஆனா நவம்பர் 14 அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வீட்டுக்கு திரும்பாததால குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே பதட்டமாகி அவங்க மொபைலுக்கு கூப்பிட்டா அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. இதுக்கப்புறம் குஷியோட அக்கா திருப்தி குஷியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குஷியோட ஃப்ரெண்டான ஆனந்த் கிட்ட கேட்கும்போது குஷி வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்ததாகவும் அப்போ திடீர்னு ஒரு ஆணோட குரல் கேட்டதாகவும் அதுக்கப்புறம் போன் கட் ஆனதாகவும் சொல்றாரு. பயந்து போன திருப்தியும் குஷியோட ஃப்ரெண்ட்ஸும் அவளை தேடி திரும்ப காலேஜை நோக்கி போகும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதையில் இருந்த ஒரு மாந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு செருப்பு கிடைக்குது. அந்த தோப்புக்குள்ளே போய் தேடி பார்த்தா மயக்க நிலையில் குஷி கிடந்தாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவங்க வர்ற வழியிலே இறந்து போனதா டாக்டர் சொன்னாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை விபத்து மரணம் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புனாங்க. ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை மற்றும் குடும்பம் அந்த ஊர் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆறாங்க. அது என்னன்னா குஷியோட சாவு விபத்து இல்லை, அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. வழக்கோட தீவிரத்தை கருத்துல வச்சு காவல்துறை புதுசா ஒரு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கினாங்க. விசாரணையில குஷியோட உடலுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு வெள்ளை நிற சொற்று, அது மட்டும் இல்லாம ஒரு கருப்பு பையும் கிடைக்குது. அந்த பையில பாத்தீங்கன்னா 3 ஜெர்சி, 2 ட்ரௌசர், அது போக ஒரு மொபைல் சார்ஜரும் இருக்குது. இதை பார்த்தா காவல்துறைக்கு குற்றவாளி லோக்கல் இல்ல, அது மட்டும் இல்லாம அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஒருத்தன் அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. இதை ஒரு முக்கியமான ஆதாரமா வச்சு உத்வாரா ரயில் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி ஆய்வு பண்ண போனா அங்க இருக்கிற எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் கடந்த 2 மாசமா ஒர்க் ஆகல. குற்றவாளியை பத்தின எந்த தகவல் இல்லாததால அவனை பிடிக்கிறது அப்படிங்கிறது குஜராத் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாகுது. வால்சாட்டோட மாவட்ட எஸ்பியான கிரண் சிங் வகேலா 10க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைச்சு விசாரணையை தீவிரமாக்குறாரு. இந்த குழுக்கள் அடுத்தடுத்த ரயில் நிலையங்கள்ல இருந்து சுமார் 2000 5000 வரையிலான சிசிடிவி காட்சிகளை சரிபார்க்குறாங்க. சரியா 4 to 5 நாளைக்கு அப்புறம் ஒரே ஒரு குழு மட்டும் கிடைக்குது. அதாவது பாபி ரயில் நிலையத்தோட சிசிடிவி காட்சியில அதே சொற்று போட்டுக்கிட்டு அதே பைய சுமந்தபடி ஒரு ஆள் போறது தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் உடல் ஊனமுற்றவர் அப்படிங்கிற விஷயம் அவர் நொண்டி நடக்கிற விஷயத்துல இருந்து உறுதியாச்சு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய உதவி அமைஞ்சது. பொதுவா இது மாதிரியான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா காவல்துறை அந்த புகைப்படத்தை வச்சு உள்ளூர்ல இருக்கிற சிறை மற்றும் காவல் நிலையங்களை மேட்ச் பண்ணி அதை அடையாளம் காண முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சந்தேகப்படுற அந்த குற்றவாளியை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு குஜராத்தில் இருக்கிற எல்லா லோக்கல்
பிரிசனுக்கும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும் அவனோட ஃபோட்டோவை அனுப்பி விசாரிக்கிறாங்க. ஆனால் சிறையில் அப்படிப்பட்ட குற்றவாளி யாருமே காவல்துறைக்கு கிடைக்கல. அதுபோக சந்தேகப்படுற மாதிரி அதே உருவத்திலேயோ முகசாயல்லையோ யாருக்கும் ஒத்து போகலை. நேரம் வேற போய்கிட்டே இருந்துச்சு. நேரம் ஆக காவல்துறையோட பதட்டமும் அதிகமாச்சு. ஏன்னா இங்கே போலீஸுக்கு மேலிட பிரஷர் வேற அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால காவல்துறை தன்னோட தேர்தல் வேட்டையை விரிவுபடுத்தி குற்றவாளிகளோட ஒருங்கிணைந்த தேசிய தரவுதளத்தை சரிபார்க்க தொடங்கினாங்க. உங்களோட தகவலுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மிகப்பெரிய குற்றவாளிகள், மிக கொடூரமான குற்றவாளிகளோட தகவல்களை மத்திய அரசாங்கம் சேர்த்து வைக்கிற இடம் தான் இந்த இடம். இந்த பதிவுகளை சரிபார்க்கும் போது காவல்துறைக்கு ஒரு பெரிய வெற்றியும் கிடைச்சிச்சு. ஜோத்பூர் சிறையில இருந்த ஒரு குற்றவாளியோட முகத்தோட இந்த சந்தேகப்படுற நபரோட முகம் ஒத்துப்போச்சு. அந்த குற்றவாளியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகுல் கரம்பீர் ஜாக் அப்படிங்கிற போலு. ராகுலை பத்தி விசாரிக்கும் போது அவன் ஹரியானால இருக்கிற ரோத்தக் கிராமத்தை சேர்ந்தவனும் ஏற்கனவே திருட்டு வழக்குகள்ல சிறைக்கு போனவனும் சமீபத்துல தான் ராஜஸ்தான் சிறையிலிருந்து வெளியானா அப்படிங்கிற விஷயமும் போலீஸுக்கு தெரிய வருது. காவல்துறை நேரடியாக ராகுலோட வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவன் சின்ன வயசுல இருந்தே திருட்டு வேலைகளில் ஈடுபட்டதால அவனை வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டதா அவனோட குடும்பத்தார் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறையோட ஒரு குழு ராகுலை மும்பை, சீரடி மற்றும் ஆந்திர பிரதேச ரயில் நிலையங்கள்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகள்ல அவனை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இருந்து அவன் இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிய வருது. இதனால காவல்துறையினரால ராகுலை பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் மேலும் சிக்கலாகுது. ஆல்ரெடி சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆயிருச்சு. குற்றவாளி வேற வெளியில சுத்திக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி வேற எதையாவது பண்ணி தொலைச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் போலீஸுக்கு மிகப்பெரிய பயமா இருந்துச்சு. ஆனா சம்பவம் நடந்த சரியா 10 நாளைக்கு அப்புறம், அதாவது நவம்பர் 24 அன்னைக்கு மும்பை பாந்திரா ரயில் நிலையத்துல வியாபாரம் செய்யற காவல்துறையோட உளவாளி ஒருத்தர் ராகுலை போலவே இருக்கிற ஒரு நபர் இப்பதான் பாந்திரால இருந்து பூஜ் போற ரயில்ல ஏறினதை பார்த்ததா சொல்றாரு. அந்த ட்ரெயின் பாபி ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. காவல்துறை உடனடியாக செயல்பட்டு வாபி ரயில் நிலையத்தை சுற்றி வளைச்சாங்க. அது போக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்த ஹேண்டிகேப்ட், அதாவது உடல் ஊனமுற்ற ஒரு பெட்டியை சுற்றி வளைச்சு அந்த பெட்டிக்குள்ள இருந்த ராகுல் அப்படிங்கிற போலுவை கைதும் பண்ணாங்க. கடைசியா 10 நாட்கள் கடின முயற்சிக்கு பின்னாடி ராகுல் காவல்துறையால பிடிக்கவும் பெற்றான். கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ராகுல் கிட்ட போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சாங்க. முதல்ல வீம்பு பிடிச்ச போலு போலீஸோட தனி கவனிப்புக்கு அப்புறமா தன்னோட மொத்த கதையும் விசாரணையில சொல்ல ஆரம்பிச்சான். அதை கேட்க போலீஸ் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியோட உச்சிக்கே போனாங்க. அதாவது கடந்த 25 நாள்ல 5 கொலைகளை செஞ்சதா ராகுல் காவல்துறை கிட்ட சொன்னான். அவன் தன்னோட முதல் கொலையை அக்டோபர் 20 அன்னைக்கு பூனேல இருந்து கன்னியாகுமரி போற ரயில்ல பண்ணதாகவும், அதுல ஒரு பொண்ணை பண்ணி அவளை ட்ரெயின்லயே பண்ணிட்டு அவங்களோட உடைமைகளோட தப்பிச்சு ஓடிட்டேனும். 2வது அக்டோபர் 25ஆம் தேதி, அதாவது முதல் 5 நாட்கள்ல பெங்களூர்ல இருந்து முர்தேஸ்வர் போற ரயில்ல ஒரு இளைஞர் தன்னை பீடி குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்காக சொன்னான். ஆனா நவம்பர் 14 அன்னைக்கு குஷியை ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி கேன் வாங்க போனேனும், ஆனா திரும்பி போகும்போது அங்க அவங்க குடும்பத்தாளுங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னான். இதுல இருந்து அவன் குஷியோட மறுபடியும் கொள்ற எண்ணத்துல தான் இருந்திருக்கான். அங்க குஷியோட குடும்பத்தார் வரவும் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா மாட்டிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். அப்படி தப்பிச்சு ஓடும் போதுதான் தன்னோட பையையும் அங்கேயே விட்டுட்டு ஓடி இருக்கான். குஷியை கொன்னதுக்கு அப்புறம் நவம்பர் 19 அன்னைக்கு சுமித்ரா சாட்டர்ஜி அப்படிங்கிற 60 வயசான தபேலா ஆசிரியர் செஞ்சதாகவும், அந்த ஸ்ட்ராட்டர்ஜி சாகுற வரைக்கும் அவரை தபேலாவாலேயே அடிச்சு கொண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னான். அவரோட உடமை மற்றும் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்த 10,000 ரூபாய் பணத்தையும் திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். காவல்துறை அவனை கைது செஞ்ச அன்னைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு 21 வயசு பொண்ணை அவன் கொடூரம் காவல்துறையோட விசாரணையில சொல்லியிருக்கான். பாடி காவல் நிலைய காவல்துறை மற்ற மாநில காவல்துறை கிட்ட இந்த அனைத்து உறுதி பண்ணதுக்கு அப்புறம் ராகுலை ரிமாண்ட் பண்ணி போலீஸ் காவல்ல எடுத்தாங்க. ராகுல் மேல ஐபிசி செக்ஷன் 103 கொலை, ஐபிசி செக்ஷன் 64 பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் இல்லாம ஐபிசி செக்ஷன் 64க்கு கீழேயும் அவன் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா ராகுலுக்கு மரண தண்டனை, அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் இந்த கேஸ்ல தீர்ப்பு வழங்கப்படல. ராகுல் ஏன் செஞ்சான் அப்படிங்கிறது தான் காவல்துறைக்கு இருந்த மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதுக்கான சொன்ன பதில் இருக்கே, அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலையே சுற்றிடும். அப்படி என்ன பதில் சொன்னான்னா, சின்ன வயசுலேருந்தே தனக்கு லாரி ஓட்டக்கூடிய கனவு இருந்ததாகவும், தன்னோட கால் போலியோவால் அட்டாக் ஆனதால அந்த ஆசை நிறைவேறலை அப்படின்றனாலையும், அது மட்டும் இல்லாமல் தன்னை பள்ளியிலேருந்து, தன்னோட குடும்பத்திலேருந்து, தன்னோட ஊர்லேருந்து எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணதால அந்த கோபத்தால் தான் நான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லியிருந்தான். ஆனால் இந்த
பின்னாடி உள்ள உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது காவல்துறைக்கு இன்னும் ஒரு புரியாதவே இருக்கு. காரணம் என்னவா இருந்தாலும் ராகுல் ஒரு ஊனமுற்றவன். அது மட்டும் இல்லாம அவன் சொன்ன நியாயங்கள்லாம் சரியா இருக்கு அப்படின்றதுக்காக அவன் பண்ண மிருகத்தனத்தை யாருனாலையும் நியாயப்படுத்த முடியாது. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அனைத்து ஓடுற ட்ரெயின்ல தான் நடந்திருக்கு. நம்ம நாட்டு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மற்ற இடங்கள்ல தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசியில ஓடக்கூடிய ட்ரெயின்ல கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பயமா இருக்குது. மேலும் ஒரு நல்ல கிரைம் கதையோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தாஸ். இது பிளாக் ஸ்மைலி. நன்றி, வணக்கம்.